இது உடஞ்சிருமோ அந்த ஒரு பயமே யாருக்குமே வேண்டாம். ஏன்னா எல்லாமே வந்துட்டு பக்கா ஸ்ட்ராங் ஃபினிஷிங் வருது. இது வந்து நம்ம ஷீட் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்கோம். ஆனா நீங்க தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணீங்கன்னா தெரியும் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டோன் ஒர்க்ல தான் கொடுத்துருக்கோம். யார் சொன்ன ட்ரெஸ்ஸிங் ரூம் இல்லைன்னு? இந்த ரூம்ல வந்துட்டு கஸ்டமைஸ்டா ட்ரெஸ்ஸிங் ரூம் ஹிட்டனா கொடுத்துருக்கோம். அப்புறம் இங்க நம்ம வந்து டேண்டம் பேஸ்கெட் எல்லாமே ஹெட்டிக் பிராண்ட்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 25 years வாரண்டி இருக்கும். கர்வ்டு மிரர் நம்ம கொடுத்துருக்கோம். சைட்ல வந்துட்டு லைட்ஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம ஆஸ் யூஷுவல் சைட்ல வந்துட்டு நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். 1 lakhல இருந்து 1 crore வரைக்குமே வந்துட்டு நம்ம இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த டீ சேனல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த டீ சேனல்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறது ஈஸியா ஃபேட் ஆயிரும். ஆனா இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டிங்கிறங்காட்டி எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஃபேடுவாங்க. டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வெளியே கொடுத்து பண்ணாம நம்ம இதுலயே சைட் ஒர்க்லயே மிஷின் கார்விங் பண்ணிருக்கோம். ஃபால் சீலிங் வந்து ஒயிட் கலர்ல கொடுத்துருக்கோம் இல்லையா? சோ அதே மாதிரி அங்க மேல லாஃப்ட் ஒர்க்ஸ்மே கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் ஒயிட்ல கொடுத்துருக்கங்காட்டி அது மட்டும் தனியா தெரியும். அந்த இடத்துல ஸ்டோரேஜ் இருக்கிறதே தெரியாத